இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பெரிய கோழிப்பண்ணை இருக்குன்னு. நாம் இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கஸ்டமர் நம்மள காண்டாக்ட் பண்ணி என்ன சொன்னாருன்னா, உங்களோட ஒரு வீடியோல பார்த்தேன். பில்டிங் எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நாங்க ஃபியூச்சர்ல பில்டிங் எக்ஸ்பான்ஷன் பண்ற பிளான்ல தான் இருக்கோம். இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு 10 லேபர்ஸ் தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டேங்க் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இங்க நம்ம பயணியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இப்போ செப்டிக் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாவே நீங்க அந்த டேங்கை க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? இந்த டேங்கை நீங்க என்னைக்குமே க்ளீன் பண்ண தேவையில்லை. மெயின்டெனன்ஸ்னு சொல்லி இந்த டேங்குக்காக நீங்க ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. நம்ம சைட் இன்ஜினியர் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து பெர்ஃபெக்ட்டா அந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுமே அந்த டேங்கை தண்ணியில ஃபில் பண்ணிடுவாங்க. இந்த டேங்க் எப்படி ரன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ள நம்ம மொத்தம் 5 அறைகளா பிரிச்சிருக்கோங்க. முதல் 4 அறை மனித கழிவுகளை சுத்தம் பண்ணுங்க. 5வது அறை முழுவதுமா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி அங்கே ஸ்டோர் ஆயிக்குங்க. இப்போ நீங்க டாய்லெட்ல இருந்து 5 லிட்டர் தண்ணியை ஃப்ளஷ் பண்றீங்க. 5 லிட்டர் தண்ணி மனித கழிவுகளோட முதல் அறைக்குள்ள வரும்போது சுத்திகரிக்கப்பட்ட 5வது அறையில இருக்கிற 5 லிட்டர் தண்ணி அவுட்லெட் வழியா வெளியேறிடுங்க. அந்த தண்ணியை நீங்க கார்டன்லயோ ட்ரைனேஜ்லயோ இல்ல ரிங் போட்டு நீங்க பூமிக்கு கீழே போற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. வெளியே வர அந்த தண்ணியில எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. பூமிக்கு கீழே அந்த தண்ணியை விட்டோம்னா தண்ணி இஞ்சுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாவே இஞ்சுங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு. அதனால பூமி சீக்கிரமா அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. நம்ம இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி குழி எடுத்துருங்க. உள்ளே எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டுங்க. அப்படியே இந்த டேங்கை உள்ளே இறக்கிற வேண்டியதுதான். இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் கூட பண்ணிக்கலாம். இல்லை பாத்ரூம் டாய்லெட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றாகாதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. இப்போ இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் குறைவாக இருக்குது அப்படின்னா உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக கூட டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட 2 பேர்த்துலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுற வரைக்குமே எங்களால் சிங்கிள் டேங்காக இதே மாதிரி செஞ்சு கொடுக்க முடியும். டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டிங்க. பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற இந்தியாவில் இருக்கிற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எல்லா